ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல பாடகர் அனிருத்தும், சன்ரைஸ் ஹைதராபாத் ஐபிஎல் அணியோட உரிமையாளர் காவ்யா மாறனும் 2 பேரும் சேர்ந்து லவ் பண்றாங்க. இவங்க மறைமுகமா திருமணம் பண்ண போறாங்க. இப்படி இணையத்துல அதிகமா பரவிட்டு வருது. இவங்க 2 பேருமே லவ் பண்றது உண்மையா? திருமணம் பண்ண போறாங்களா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அனிருத்தும் காவ்யா மாறனும் பத்தி இன்னைக்கு இணையத்துல எங்க பார்த்தாலும் இவங்க லவ் பண்றாங்க, மறைமுகமா திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒண்ணு போயிட்டே இருக்குது. சரியா? இப்போ இந்த டாக் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 2024ல தொடங்குது. அமெரிக்கால உள்ள லாஸ் வேகாஸ் என்ற இடத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு நபர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அனிருத்தும் காவ்யா மாறனும் வச்சு சேர்த்து ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன். அவங்க அந்த ஹோட்டல்ல இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒருவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அனிருத்தையும் காவ்யா மாறனையும் வந்து அவங்க அந்த லாஸ் வேகஸ்ல வந்து நடந்து போனாங்க, அதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னொரு ஒரு நபர் அவரு என்ன சொல்றாருன்னா, நான் அனிருத்தையும் காவ்யா மாறனையும் நான் பார்த்தேன். எங்க பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோட்டல்ல, அதாவது நட்சத்திர ஹோட்டல்ல வந்து ராயலா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை என் கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. எதுல சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடிட் அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளத்துல வந்து இத வந்து பகிர்றாங்க. சரியா? இந்த மாதிரி நாங்க பார்த்தோம், எங்க கண்ணால பார்த்தோம், இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க, இவங்க வந்து இங்க வந்து டேட்டிங் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதுலதான் சொல்லிட்டாங்க இது அதோட முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லங்க. அதுல முடியவே செய்யல. அது வந்து வேகமா எங்கெல்லாம் பரவப்பட்டுச்சோ அங்கெல்லாம் பரவப்பட்டுச்சு. அந்த ரெடிட் சமூக வலைதளத்துல தான் தொடங்கிச்சு. வேற எந்த நியூஸ் பேப்பர்லயும் எதுலயுமே இவங்க வந்து ஒண்ணா சுத்துனாங்க அப்படிங்கிற தகவல் வந்து பரவவே இல்ல. சரி, இது ஒரு பக்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த தகவல் வந்து மீண்டும் கரெக்ட்டா 2025 மார்ச் மாசம் பரவ ஆரம்பிக்குது. அது வந்து இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்குது. அது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தும் காவ்யா மாறனும் வந்து லவ் பண்றாங்க, அவங்க வந்து நெறைய இடத்துல சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து வேகமா பரவ ஆரம்பிக்குது. சரி, இந்த மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அனிருத் நண்பர்கள் அவங்களுடைய குழு சார்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. காவ்யா மாறனும், அனிருத்தும் ஒரு நல்ல நண்பர்கள். இந்த மாதிரி பேசாதீங்க. இது ஒரு வதந்தி அப்படின்னு வந்து அவங்க வந்து அவங்களுடைய தரப்புல இருந்து நியாயத்த வந்து சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பக்கம் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் இது வைரல் ஆகுது. சரியா? 2025 இப்போ ஜூன் மாசம். இப்ப என்ன பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்தும் காவ்யா மாறனும் லவ் பண்றாங்க. அவங்க வந்து சுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க திருமணம் சிம்பிளா பண்ண போறாங்க. இதனுடைய டேட்டிங் தான் அவங்க வந்து இந்த அமெரிக்காவுல உள்ள லாஸ் வேகஸ் அங்க வந்து சுத்துனாங்க. அப்படிங்கிறது மாதிரி வைரலா ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இன்னைக்கு சரியா? எங்க பார்த்தாலும் எந்த சமூக வலைத்தளத்துல வந்து திரும்பி பார்த்தாலும் அனிருத்தும் காவ்யா மாறனும் அப்படிதான் வந்து அதிவேகமா பேசப்பட்டிருந்து. சரியா? இப்போ இத குறித்து அனிருத் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது மக்கள் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு அனிருத் என்னதான் சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். அனிருத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணமா ஹாஹா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க நண்பர்களே. தயவு செஞ்சு வதந்திகள பரப்புவத நிறுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? மேரேஜா? ஐயோ! சில் அவுட் காய்ஸ். ப்ளீஸ் ஸ்டாப் ஸ்ப்ரெட்டிங் ரூமர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் வந்து எந்த ஒரு காதலும் கிடையாது. சரியா? அப்ப எப்படி இவங்க 2 பேத்துக்குமே ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். அது எப்படி பழக்கம்னா, நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது சன் பிக்சர் தயாரிப்புல வந்து நெறைய படங்கள் வந்து வெளியாகுது. சரியா? அதுல அந்த நெறைய படங்கள்லயும் அனிருத் வந்து அதுல பாடுவாங்க. அதனுடைய வெற்றி விழால அனிருத் கலந்துக்கிடுவாங்க. அதுலயுமே நம்ம யார் உரிமையாளர் யாரு? அந்த காவ்யா மாறனும் அந்த ஃபங்ஷன்லயும் கலந்துக்கிடுவாங்க. சரியா? அப்போ இதுல தான் இவங்க மீட் பண்ணி ஒரு நண்பர்களா, நல்ல நண்பர்களா வந்து
பழகியிருப்பாங்க. சரியா? காவ்யா மாறனுக்கு வந்து அனிருத்தோட பாடல்கள் வந்து பிடிச்சிருக்கும். ஏன்னா, அனிருத் பாடல்கள் வந்து பிடிக்காத ஆளே கிடையாது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதே மாதிரி காவ்யா மாறனோட ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சரியா? இப்படி உங்களுடைய ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு பாண்டிங்ல தான் இவங்க வந்து உருவானாங்க. இதுதான் இவங்களுடைய நண்பர்களும் வந்து சொல்றாங்க. அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு வந்து தெளிவா சொல்றாங்க. எந்த ஒரு காதலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்குது. இததான் அனிருத்தும் இன்னைக்கு இத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அனிருத்தும் காவ்யா மாறனோட லைஃப் ஸ்டைல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவ்யா மாறன் வந்து சொல்லும்போது, அவங்க ஒரு நல்ல ஒரு பணக்காரங்க, ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல உள்ளவங்க. இப்ப அனிருத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் வந்து ஒரு நல்ல ஒரு பாடகர். சரியா? இப்பதான் இந்த பாடல்கள்ல நெறைய பாடல்கள்ல பாடி வந்து ஒரு பிரபலமா வந்துட்டு இருக்காரு. லைஃப்லயும் செட்டில் ஆயிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம, அவரு எந்த பாடல் மூலமா வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகுனாங்க, மக்கள் மத்தியில இடம் பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஒய்டிஸ் கொலவெறி" பாட்டு மூலமா தான் மக்கள் மத்தியிலேயே இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த பாட்டுனாலுமே அனிருத் வந்து ஹிட் குடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்பதான் அவருடைய லைஃபே வளர்ந்துட்டு வருது. இப்போ காவ்யா மாறன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவ்யா மாறனுடைய அ அவங்களுடைய ஃபேமிலிஸ் அதாவது சன் பிக்சரோட ஓனர். இப்ப ஐபிஎல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைஸ் ஹைதராபாத் ஐபிஎல்லோட உரிமையாளர் தான் நம்ம காவ்யா மாறன். இப்படி நெறைய சப்போர்ட்டிவா சைட்ல வந்து நெறைய பிசினஸ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே அவங்களுடைய வளர்ச்சி வந்து டாப் பொசிஷன்ல தான் போயிட்டு இருக்குது. இப்படிதான் இவங்களுடைய லைஃப் வந்து அமைஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு 2 பேரும் நல்ல ஒரு நண்பர்கள் தான். ஒரு பிசினஸோட அதாவது காவ்யா மாறனுக்கு வந்து என்ன தேவையோ அவங்கள்ட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி அனிருத்துக்கு என்ன தேவையோ காவ்யா மாறன்ட்ட பேசிக்கலாம். இப்படி ஒரு நண்பர் நல்ல நண்பர்கள் இல்லன்னு சொல்ல முடியாது. இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிசினஸ் பாண்டிங் கூட இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்கள தான் எல்லாருமே வந்து இவங்க 2 பேருமே காதலிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே திருமணம் பண்றாங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் ஒரு பிரபலமான ஒரு செலிபிரிட்டி தான். காவ்யா மாறனும் வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் அதிபர்கள் தான். ஆனா, இப்படி ஒரு நல்ல செலிபிரிட்டிகள வந்து பார்த்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, நெறைய சமூக வலைதளங்கள்ல நெறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? இவங்க 2 பேருமே சேர்த்து வச்சு பேசுறாங்க. இவங்க 2 பேத்துமே இவங்க வந்து லவ் பண்றாங்க, திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவங்களாட்டும் ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்து என்ன பண்றாங்கன்னா, எடுத்து விடுறாங்க. எடுத்து விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க அந்த பார்த்துக்கிட்டு, "ஓ! இவங்க 2 லவ் பண்றாங்க போல, கல்யாணம் பண்ண போறாங்க. ஆ இப்படிலாம் நடக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு அத ஒரு கன்டென்ட்டா கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அத பத்தி பேசுவாங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள வந்து சமூக வலைதளங்கள்ல பரப்பி நம்ம ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் அனிருத்தும், காவ்யா மாறனுடைய விஷயத்த நான் சொல்லுவேன். ஏன்னா, இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்ல வந்து அவங்க வந்து வெளியிடல. சரி இணையத்துல வந்து என்னனாலும் பேசிட்டு போவாங்க. பேசிட்டு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் வந்து வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது. அடுத்த 2024ல தொடங்கிச்சு. அப்புறம் மார்ச் 2025ல தொடங்கிச்சு. அனிருத்தோட குரூப்ஸ் வந்து சொன்னப்புறம் கேட்கல. இன்னைக்கு வந்து எந்த ஒரு சமூக வலைதளங்கள பார்த்தாலும் அனிருத்தும், காவ்யா மாறனுடைய விஷயங்கள் தான் வேகமா பரவிடுது. இத பார்த்துக்கிட்டு அனிருத் வந்து இனி நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும். அப்படிங்கிறது மாரி தான் அனிருத் வந்து இன்னைக்கு வந்து அவங்க சமூக வலைதளத்துல சொல்லியிருந்தாங்க. நீங்க சும்மா இருங்க. தேவையில்லாத வதந்திகள பரப்பாதீங்க. 2 பேருமே லவ் பண்ணல. அந்த மாதிரி அவங்க வந்து தெளிவா அதிகப்பூர்வமா வெளியிட்டிருந்தாங்க. இனியாவது இத பார்த்துக்கிட்டு இனி அந்த வதந்திகள பரப்பியிருப்பாங்கல்ல. இனி இந்த மாதிரி வதந்திகள பரப்ப மாட்டாங்க. நான் நம்புறேன். இப்போ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அனிருத்த பத்தியும், காவ்யா மாறன பத்தியும் என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து இருக்கும்ல. அத கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.